ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்னைக்கான வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளி மேமோத். ஆமாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கார்ட்டூன்ஸில் பார்த்துருப்பீங்க. ஒன்றும் கிடையாது. உள்ளி மேமோத்னா வந்து ஒரு யானை தான். யானையிலே ஒரு முன்னாடி யானையோடைய மூதாதையர்கள்னு சொல்லலாம். பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த யானையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சம்மந்தமே இல்லாமல் இன்னைக்கு இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளில் இன்னும் 2 வருஷத்தில் இன்னைக்கு இப்போ வந்து 2026 இல்லைங்களா, 28ல் இந்த பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மேமோத் திரும்பி 2028ல் வரப்போகுது. உண்மையிலே வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவும் சக்ஸஸாக போய்கிட்டு இருக்கு அந்த ஒரு டெக்னாலஜி இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும், புதுசான இன்ஃபர்மேஷன் தெரியணும், குளோபலாக என்ன நடக்குது, கரண்ட் டாப்பிக்கை பற்றி பேசணும், கரண்ட் இஷ்யூவை பற்றி பேசணும், ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போடுவேன். இன்றைக்கான வீடியோ இந்த மேமத்தை பற்றி தான். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு திங், இந்த மேமத் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நார்மலாக நம்ம எலிஃபென்ட் பார்க்குறோம் இல்லைங்களா, அதோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு வந்து 2 தந்தங்கள் இருக்கும். என்னடா யானைனாலே தந்தம் இருக்கும் தான், பட் ஆனால் இதோடைய தந்தங்கள் வந்து 15 மீட்டருக்கு போகுமா. 15 மீட்டர்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன பஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஊர்லலாம் இருக்க மினி பஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு பெரிய தந்தங்களுடைய யானை தான் இது. இதோடைய தோல்லாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம அந்த ஜெர்மன் ஷேப்பர்ட் அந்த அல்சேஷன் டாக்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, முடியெல்லாம் நிறையா இருக்கும்னா இந்த கரடிகளுக்கெல்லாம் முடி இருக்கும் இல்லைங்களா, அதை விட மிகப்பெரிய அளவில் முடிகள் வந்து இந்த யானைகளோட ஃபுல்லாகவே இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் ஐஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, உலகமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கோல்டாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சைபேரியன் கண்ட்ரிஸு அந்த மாதிரியான இடத்துல, ரஷ்யா அந்த மாதிரியான மிகவுமே கோல்டு -40 டிகிரி போகும். ஓகேங்களா, நம்ம தமிழ்நாட்டிலலாம் வந்து மைனஸ் போகிறதே ரொம்ப அதிசயம். இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் எப்போயாவது மைனஸ் போகும். ஆனால் -40 டிகிரி வரைக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இது நார்மலாக டே டு டே லைஃப்பை கழிச்சிக்கிட்டு இருக்கும். பார்த்துக்கோங்க. அப்போனா அதோடைய திக்னஸ் எப்படி இருக்கும், அதோடைய ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் இதோடைய மேமத்தோடைய இது. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல ரொம்பவே அதிகமான ஃபேக்ட் இருக்கும். அந்த அளவுக்கு இது வந்து பயங்கர ஒரு ஜைஜாண்டிக்கான மிருகமாக இருந்தாலுமே கூட, ஒரு விலங்காக இருந்தாலுமே கூட அந்த அளவுக்கான அக்ரெசிவ் கிடையாது. இப்போ இருக்க எலிஃபெண்ட் எப்படி நம்ம பார்க்குறோமோ அதுக்கான ஈக்குவலான ஒரு மென்டாலிட்டி உடையது தான் இந்த எலிஃபெண்ட்டுமே, தெரிஞ்சுக்கோங்க. இந்த எலிஃபெண்ட் கூட மக்களும் வாழ்ந்திருக்காங்க. அங்கே இருக்க மக்கள், அந்த ஐசேஜ் மக்கள் இந்த எலிஃபெண்ட் இதை நம்பி தான் அவங்களுடைய வாழ்க்கையே இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எலிஃபெண்ட்டை தான் சாப்பிடுவாங்க. ஓகேங்களா, இப்போ யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பெரிய எலிஃபெண்ட்டு அதை எப்படி இவங்க வேட்டையாடி இருப்பாங்க. அந்த காலத்தில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருந்திருக்கும், எப்படி வேட்டையாடி இருப்பாங்க, இறந்ததுக்கு அப்புறம் தான் அதோடைய இது எடுத்துப்பாங்களா, எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய தந்தம் அதை வச்சு சின்ன சின்ன டூல்ஸ்லாம் செய்வாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய முக்கியமான அந்த ஷெல்டரே வந்து பார்த்திங்கன்னா, இந்த யானையை கொன்று அதோடைய ஸ்கல் இப்படி இருக்கும் இல்லைங்களா, அந்த யானையோட ஸ்கல் அதை வச்சு தான் இவங்களுடைய அந்த ஒரு ஷெல்டரே இருக்கும். அது வச்சு போட்டதுக்கப்புறம் அதோடைய தோலை வந்து அதுக்கு மேலே போட்டு, ஸோ இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்த மக்கள் வந்து இந்த மேமோத்தை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களுடைய லைஃப்பில் இந்த மேமோத் ரொம்பவே முக்கியமான ஒரு அனிமலாக இருந்திருக்கு. இப்போ நம்மளால் பார்க்க முடியாது. இல்லை எதுக்கு அப்படின்னா, ரொம்ப நாள் முன்னாடி 2002ல் 10ல் 7ல் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் வந்து இது மாதிரி மேமோத்தோடைய ஃபுல் பாடி வந்து ஃப்ரோசன் ஆகி கிடச்சிருக்கு. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மேமோத்தோடைய ஃப்ரோசனோடைய பாடி அப்படியே ஃப்ரோஸ் ஆகி கிடச்சிருக்கு, உயிர் இல்லாமல். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்தோடனே இது மாதிரியான புது விஷயம் தெரிஞ்சால் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு உள்ளே வர்றது யார், அமெரிக்கா கண்டிப்பாக வருவாங்க. இப்போ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரொம்ப நாளாகவே இந்த ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு, இந்த மேமோத்தை வந்து திரும்பி ரீஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் ரஷ்யாவில் அது கிடைச்சாலுமே அமெரிக்கா நாட்டில் இருக்க சயின்டிஸ்ட், அமெரிக்காவோட கவர்மெண்ட் இந்த மாதிரியான மேமோத் எல்லாமே திரும்பி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு அதில் ரிசர்ச் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் எலிஃபெண்ட் இருக்குது இல்லைங்களா, ஏஷியன் எலிஃபெண்ட்டில் 99.6% ஆஃப் மேமோத்தோடைய டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் அப்படியே அதுக்கும் இருக்குது அப்படின்றது தெரிய வந்து அதிலிருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ குளோனிங்காக பண்ணாமல், குளோனிங்னா அது மாதிரியே இன்னொன்று பண்ணுறது, அப்படி பண்ணாமல் அந்த டிஎன்ஏவை வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த ஒரு அனிமலுக்கு அந்த திக் ஸ்கின் கொடுக்குறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து ஃபேட்ஸ் வந்து இன்னுமே அதிகமாக அக்குமுலேட் ஆகிறதா இருக்கட்டும். ஸோ எதுக்காகனா, இந்த ஸ்னோ இருக்க ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி, ஒரு ஸ்னோவில் வாழ்கிற ஒரு ஈகோசிஸ்டத்தை ஆர்கிடெக்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த ஈகோசிஸ்டத்தை ப்ராப்பராக
வந்து கொண்டு போகிறதுக்கு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு யானை எப்படி அந்த ஈகோசிஸ்டத்தை வந்து நல்லா வச்சுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப நாளா, ரொம்ப தூரமா ஒவ்வொரு நாளுமே பல 100 கிலோமீட்டர் இது நடந்துக்கிட்டே இருக்குமா. ஓகேங்களா? அப்படி நடக்கும்போது மிகப்பெரிய வெயிட் இல்லைங்களா? நடக்கும்போது அந்த நிலப்பகுதி வந்து சமமடையும். சமமடைய அடைய ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆ பனி பெஞ்சிருந்ததுன்னா, பனி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஒரு எப்படி சொல்றது? கட்டி கட்டியாலாம் இருக்காது. ரொம்ப ஸ்னோவியா தான் இருக்கும். நல்லா அப்படியே பஞ்சு மாரி இருக்கும் பனி பொழிஞ்சதுன்னா. ஆனா இந்த மாரியான அனிமல்ஸ் பெரிய பெரிய அனிமல்ஸ் அது மேல நடந்து 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 அது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரோசன் ஆகி கொஞ்சம் நல்லா அழுத்தம் அடையும். அப்படி ஆகி ஆகி தான் அந்த ஒரு ஐஸ் பனிய வந்து விலக விடாம, அத வந்து கன்டினியூவா சேஃபா வச்சுக்கிறதுக்கு இந்த மாரியான மிகப்பெரிய அனிமல்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இத வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து எலிகளுக்கு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ராட்ஸ் மேல இது ஃபுல்லாவே பண்ணியிருக்காங்க. அது சக்சஸும் ஆகியிருக்கு. சக்சஸ் ஆகி அதுக்கும் அந்த எலிகளுக்கும் அதிகமா ஃபேட் அக்குமுலேட் ஆகியிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாரி அந்த எலிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த உள்ளி ஸ்ட்ரக்சரான அந்த உடம்புல வந்து அவ்வளோ முடிகள் வந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இந்த விஷயத்துல இந்த மாரியான ரிசர்ச்ல சக்சஸ் ஆனனால, இவங்க மட்டும் சக்சஸ் ஆகல. இதே மாரி பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் இந்த மாரியான ரிசர்ச்ல ஈடுபட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கன்ஃபார்ம் எல்லாத்துலயுமே வந்துருவாங்க. ஆல் பிரசன்ட்ன்ற மாரி எத எடுத்தாலும் போருக்கா அமெரிக்கா வருவாங்க, ரிசர்ச்சுக்கா அமெரிக்கா வருவாங்க, சேட்டலைட் அனுப்பணுமா அமெரிக்கா வருவாங்க. ஸோ அமெரிக்கா வந்துட்டாங்க. கனடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யுஎஸ் தான் சொல்லிட்டேன் இல்லைங்களா? யுகே பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா அண்ட் ஜப்பான். இவங்க எல்லாருமே இந்த ரிசர்ச்ல இறங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு பின்னாடி இவ்ளோ போட்டி போட்டு பண்றாங்கன்னா, சும்மா பண்ண மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மார்க்கெட்டிங் இருக்கும். மிகப்பெரிய பிசினஸ் கண்டிப்பா இருக்கும். அது என்னன்னு வர வர நமக்கு தெரிய வரும். ஸோ ஓகே. இதுதான் இந்த வீடியோல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இது மட்டும் இல்லாம, இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப நமக்கு வரும்? இன்னும் 2028ல ஃபைனலா மோஸ்ட்லி வந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்ரெடி இது மட்டும் தானா பார்த்தீங்கன்னா, இத விட தாண்டி இந்த இன்னொரு இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா, டாடாய்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? பலாயிரம் வருஷம் முன்னாடி வாழ்ந்த டாடாய்ஸ வந்து ஆல்ரெடி வந்து இது மாரி ரீஜெனடிக் பண்ணி, டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்லாம் மாத்தி, திரும்பி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிடால பண்ணியிருக்காங்க. ஸோ இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஐஸ்ல வாழ்ற ஒரு போலார் பியர்ல வச்சு ஒரு ப்ராசஸ் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சயின்டிஸ்ட் ஒரு பக்கம் வந்து சயின்ஸ் வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு, பலாயிரம் வருஷம் முன்னாடி வாழ்ந்தது. ஜஸ்ட் நம்ம இது வந்து எப்படி தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேர்வ்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டயகிராம்ஸ் இருக்கும். வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த மாரி மேமத் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டயகிராம்ஸ்ல மட்டுமே பார்த்து, மூவிஸ்ல, கார்ட்டூன்ஸ்ல மட்டுமே பார்த்த நம்மள மாரியான மக்களுக்கு மோஸ்ட்லி பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாரி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும், புதுசா டிஃப்ரெண்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் அத பத்தி தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ. பை.